நீங்க என்னதான் ஷூக்குள்ள பேகுக்குள்ள டிசைனா மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்து பிளான்லாம் பண்ணாலும் நாங்க கண்டுபிடிச்சிடுவோம்னு இப்ப சுங்கத்துறை அதிகாரிகள் 1.5 கிலோக்கு மேல இருக்கிற தங்கத்தை இப்போ சென்னை ஏர்போர்ட்ல பறிமுதல் பண்ணிருக்காங்க. துபாய் மற்றும் தாய்லாந்துல விமானங்கள்ல இதெல்லாம் கடத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம சுங்கத்துறை அதிகாரிகள் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. காலில் போட்டிருக்கிற ஷூல, அதுக்கப்புறம் இது கவரிங் நகைங்க, இதெல்லாம் வந்து தங்கம் இல்லை அப்படின்னு என்னதான் டிசைனா பிளான் பண்ணி போய் சொன்னாலும் இல்லை, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா இப்போ மாட்டிக்கிட்டாங்கப்பா. சென்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வரும் விமானங்கள்ல பெருமளவு தங்கம் கடத்தி வரப்படுறதா சுங்கத்துறையினருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. சோ இதுல செக்கிங்க ரொம்ப தீவிரமா பண்ணாங்க. அப்போ சென்னையை சேர்ந்த 30 வயது ஆண் பயணி ஒருத்தர் துபாயில சுற்றுலா போயிட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்காரு. அவர் மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அவரை நிறுத்தி இருங்க, உங்களை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிருக்காங்க. ஆனா எதுவுமே இல்லைங்க. உங்க ஷூவை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூல செக் பண்றாங்க. 2 ஷூலையுமே பாத்தீங்கன்னா மிதியடிகளை வந்து எடுத்து பார்த்திருக்காங்க. அது வழக்கத்தை விட ரொம்ப கனமா இருந்திருக்கு. அதை அப்படியே வந்து பிரிச்சு பார்த்தப்போ அதுக்குள்ள தங்க பசைய மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுல 1 கிலோ 300 கிராம் தங்க பசை இருந்திருக்கு. என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்காரு பாருங்க. ஷூக்குள்ள ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா மாட்டிக்கிட்டாரு. அதோடைய சர்வதேச மதிப்பு மட்டும் 85 லட்சம் ரூபாய். இதே மாதிரி ஒரு 40 வயது பெண் பயணி சுற்றுலா போயிட்டு தாய்லாந்துல இருந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அவங்களையும் செக் பண்ணிருக்காங்க. அப்போ நிறைய நகை வச்சிருக்காங்க. அதெல்லாம் கவரிங்குங்க, அதெல்லாம் உண்மையான தங்கம் கிடையாது அப்படின்னு சொல்ல, நோ எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு இவங்க செக் பண்ணி பார்த்தா அது எல்லாமே கோல்டு தாங்க. 350 கிராம் மதிப்புள்ள தங்க செயின்கள், வளையல்கள் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதோடைய மதிப்பு மட்டும் 23 லட்சம் ரூபாய். இப்ப இவங்க 2 பேர் மட்டும் எடுத்துட்டு வந்த மதிப்பு பாத்தீங்கன்னா 1,08 லட்சம் ரூபாய். சோ இப்ப 2 பேரையும் கைது பண்ணி விசாரணையும் போயிட்டு இருக்கு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.